வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு வேலைவாய்ப்பு தான். அதாவது இந்து அறநிலைத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவுமே பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சம்மந்தப்பட்ட கோயிலில் உடனடியாக ஆட்களை நியமனம் பண்ணணும். அதாவது உதவியாளர் ஆட்களை என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் இன்னும் வரத்துக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிக விரைவில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. பணி நியமனமும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்க முக்கியமாக 38 மாவட்ட வாரியாக ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் பகுதியில் இருந்தாலும் சரி, நகராட்சியில் இருந்தாலும் சரி, ஊராட்சியில் இருந்தாலும் சரி, எல்லா விதமான கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை கோயிலில் கட்டாயமாக ஒரு உதவியாளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. இதுக்குண்டான ஜீவோவும் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு. பாஸ் ஆகி அதுக்குண்டான பிடிஎஃபே வந்துடுச்சு. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிடிஎஃப்பில் என்ன அப்படின்னா, என்ன விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதாவது அஞ்சல் துறை மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்ன ஸ்டாம்ப்பு யூஸ் பண்ணணும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிக தெளிவான முறையில் இந்த வீடியோவில் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வீடியோவில் எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அப்படி தேவையில்லாத இடத்துல எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நானே கட் பண்ணியிருப்பேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் ஜாப்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா உடனடியாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர். அந்த பாதுகாவலர்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. பாதுகாவலர்னால் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க முன்னாடி அந்த 2க்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பாதுகாவலர் இருப்பாங்களே, சித்தப்பா பெரியப்பா அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா இதில் அதாவது இந்த விடுதின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இதுமாரிலாம் இருப்பாங்க. அங்கே இருக்கிறீங்க அவங்களுடைய பெயரை போடணும்ல, அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதை சொல்லியிருக்காங்க பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இது ஒரு கொஸ்டின்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அதை தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது, பள்ளிச்சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது அந்த பள்ளிச்சான்று நகல் எதுக்கு இணைக்கப்பட சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் இப்போ நீங்கள் அங்கே போட்டிருப்பீங்கள்ல, எழுந்திருப்பீங்கள்ல, அந்த டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரிஜினலாக இருந்தாலும் சரி, இல்லை 1 வயசு 2 வயசு முன்ன பின்ன சேர்த்து இருந்தாலும் சரி, உங்களுடைய சான்றிதழில் என்ன போட்டிருக்கோ, அதாவது உங்களுடைய பள்ளி சான்றிதழில் என்ன போட்டிருக்கோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அதுதான் எல்லாமே. அதனால் இப்போ உண்மையான இது அது கிடையாது, நான் உண்மையான இதுக்கு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயும் உங்களுடைய பள்ளி சான்றிதழையும் ஒரே மாதிரியே இருந்துடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் ஒவ்வொன்றுக்கும் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பதில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை விட்டீங்க அப்படின்னா மறுபடி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக போயிடும். அதனால் உஷாராக இருந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்தது பாலினம், ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆண்னா ஆண்னு போட்டுக்கலாம், பெண் அப்படின்னா நீங்கள் பெண்ணுன்னு போட்டுக்கலாம். அடுத்தது நிரந்தர முகவரி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அட்ரஸில் இருக்கீங்க, இனிமேல் நான் ஒரு அட்ரஸுக்கு போக போகிறேன் அப்படின்னா போக போகிற அட்ரஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு 1 or 2 monthsக்குள்ளே போகிறோம் அப்படின்னா போக போகிற அட்ரஸ் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, நிரந்தர முகவரியை. அடுத்தது ஆதார் எண் குறிப்பிடவும், சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்.
ஆதார் கார்டு என்ன குறிப்பிட்டுட்டு ஆதார் கார்டு ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண் குறிப்பிட்டுட்டு அதோடைய சான்றிதழ் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆதார் எண் போட்டிங்களா? அடுத்தது கைபேசி எண். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களோ அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மதம். சாதி சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அந்த இடத்துல கேட்குறாங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் மதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கும் 45 வயதிற்கும் மேற்பட்டவராக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது உங்களுடைய ஏஜை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி சான்றிதழும் இணைக்கணும். அதாவது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதை தான் அந்த இடத்துல அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதோட இதை நீங்கள் வந்து இணைக்கணும். இதர தகுதி ஏதேனும் இருப்பின் அதை இணைக்கப்பட வேண்டும். வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அரசு தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அரசிதழ் பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்டிலிருந்து 29/1/2025 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை என்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றிதழ். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சான்றிதழ். இது எல்லாமே எதுக்கு அடிப்படையாக வருது அப்படின்னா இந்த நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக வருது. இதை வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அடம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ராவடி பண்ணிக்கிட்டு ஒரு பிளாக் மார்க்கு இதோடு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கேட்குறாங்க, நன்னடத்தை சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றவாளி நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் பதிவு எண் நிலுவையில் உள்ளதா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் கேஸில் இருக்கீங்களா, அது ஏதாச்சும் நிலுவையில் இருக்குதா, தண்டனை வழங்கப்பட்ட உள்ளதா, அதாவது தண்டனை ஏதாச்சும் பெற்றிருக்கீங்களா, இந்த போலீஸில் ஏதாச்சும் இந்த கைதாகிறது அதுமாரி கேட்குறாங்க. மேக்ஸிமம் இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் ஆம்னு கொடுத்து அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம், பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருப்பின் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் வந்து முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் இணைக்கணும். அப்படி இல்லைங்க முன் அனுபவம் இல்லைங்க, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வரேன், ஃப்ரெஷ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத மேலே இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு போட்டுக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? இந்து சமய அறநிலைத்துறை அதில் கீழே உள்ள முதுநிலை அல்லது திருக்கோயில் பணியில் என அதன் விவரம், அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேட்டு நீங்கள் எழுதிக்கலாம். பெயர், தந்தை கணவர் பெயர், பதவி என்ன பதவி, பணியில் சேரும் நாள், பணிபுரியும் திருக்கோயில், பணிபுரிந்து வரும் சான்று, அதே நன்னடத்தை சான்று கேட்டனா அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா, இது எல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா? போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரே, அடுத்தது வந்து பார்த்தீங்க ஆகிய நான், தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் போட்டு கீழே வந்து இப்பணியில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்கொண்டு அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளேன், ஆவணங்கள் சரிபார்ப்பு கூறுகிறேன், எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானது என்றால், அதாவது நான் மேலே கொடுத்தது சர்டிஃபிகேட்டு அதை தண்டனை பெற்று நான் பெறலைன்னு சொன்னது இதுமாரி ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களோட விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டு இடம் தேதி போட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்கணும். இவ்வளோதான். A4 ஸ்போர்ட்ஸ் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே கொடுக்குற லிங்க்கு கொடுப்பேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இதில் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே போட்டிருப்பாங்க, ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம்.
உங்கள் ஃபோட்டோ அதை வந்து ஒட்டியிருக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எனக்கு என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, நீங்கள் ஃபைனலாக என்ன முடிச்சிங்க, டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா டிகிரி நான் டிசி கொடுத்துருப்பாங்க, அந்த டிசி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ் கட்டாயமாக ஆட் பண்ணணும், அதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி A4 C4 கவரில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் போட்டு இதெல்லாம் ஜெராக்ஸையும் போட்டு வச்சு செல்ஃப் அட்டஸ்டேட் உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா விதமான ஜெராக்ஸ்லையுமே இருக்கிற மாரி ஒரு சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முகவரிக்கு அனுப்பணும். அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் எல்லாமே அவங்க சரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போஸ்ட்டில் தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸை அடிக்கடி விசிட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அவங்க வந்து ரிமைண்ட் பண்ண தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கேளுங்க. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் மேலே போகிறதுக்கு, அதாவது உதவியாளராக போயிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வாய்ப்பு தவிர விட்டுறாதீங்க. உடனடியாக ஜாப்ஸ் நீங்கள் இன்னும் வச்சு வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.